வணக்கம் நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷப ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பிச்சிலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். பட் அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. மாதத்தின் பிற்பகுதிகளில் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக அங்கே குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அதே நேரம் மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை என்பது இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான கிரக அமைப்புகளாக தான் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சமீப காலத்தில் நீங்கள் மேற்கொண்ட விஷயங்கள் அல்லது எடுத்த முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உருவாகும். ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை நம்ம அதை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டாகும். அது சின்ன லெவல்லையும் இருக்கலாம், பெரிய லெவல்லையும் இருக்கலாம். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பொறுத்தது. ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதையோ ஒன்று உருப்படியாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை இந்த மாதம் பார்ப்பாங்க. அதனால் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் காமாகவும் தான் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சுமூகமான இயல்பான வாழ்க்கை நிலையை பார்த்துட்டு வருவாங்க. மாதத்தின் 30 ரொம்பவுமே கலகலப்பான சூழ்நிலைகள், மனசு ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரியங்களில் கருத்தாக இருப்பாங்க. பட் அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ரகிளெல்லாம் ஆக மாட்டாங்க. எல்லா விஷயங்களையும் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது, அலட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் செட் ஆகாது. அதை செய்யவும் மாட்டாங்க.
அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மோடுக்கும் போயிட்டு வருவாங்க. அதே நேரம் சில நேரங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த நக்கல், நையாண்டித்தனம், குறும்புத்தனம் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கவும் செய்யும். அதே போல் பாசப்பிரியர்களாகவும் இருப்பாங்க. அன்பு, பாசம், நேசம், காதல் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப சென்டிமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மேலே அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல சென்டிமெண்ட்டான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்குது. முன்னாடியே சொன்னேன், ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயங்களுடைய பலன்கள் அப்படிங்கிற இந்த மாதம் சிறப்பாக அமையுது. ஸோ அந்த வகையில் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள், முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளையும் இந்த மாதம் பார்த்துட்டு வருவாங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நற்பெயர்களை வாங்கக்கூடிய அமைப்புகள், ப்ரமோஷன் பெறக்கூடிய அமைப்புகள் போன்ற நிலைகள்லாம் பார்க்கலாம். பெரிய சவால் நிறைந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். இதனால் மற்றவங்களுடைய பாராட்டுக்களை முழுமையாக பார்த்துட்டு வருவாங்க. ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சுமூகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை கொடுத்துட்டு வரும். ஸோ தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்குது. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க காசு பண விஷயங்களில் கொஞ்சம் அளவு கடந்து இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளெலாம் இதெல்லாம் ரொம்பவுமே முனைப்போடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் பிற்பகுதியில் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கணிசமான உங்களுடைய பண வரவுகள் முன்னேறும், சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருந்து வந்த சங்கடங்கள், பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ரிஷபராசிக்காரங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளும் முன்னேற்றங்களும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும். சிலர்லாம் இதில் பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள், புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரலாம். இல்லைன்னா பழசை கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கலாம். ஸோ வீடு, நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலே கை கொடுத்து வரும்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை சாதகமாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வர செய்வீங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே ஒரு விபரீத யோக அமைப்புகளில் தான் செயல்படுது. கரெக்டாக நார்வதற்காக நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இழுபறியான விஷயங்கள், கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் குடும்பத்துக்குள் வந்து போகவே செய்யும். ஆனால் பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அது ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள், வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகவே செய்யும். இப்படி இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகளை பெருசுபடுத்தாதீங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் மகிழ்ச்சி உண்டு. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்கும். சிலருக்கெல்லாம் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து தொலைதூர பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை துணை கொஞ்சம் டென்ஷனாகத்தான் செய்வாங்க. ஈகோ ஹர்ட் ஆகும், பார்த்துக்கங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகளை வளர்க்காமல் இருந்தீங்கனாலே பெரிய அளவு சங்கடம் இருக்காது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்த்துட்டு வருவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்குது. உடல்நல ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் உஷ்ண ரீதியான தொந்தரவுகளும் இருக்குது. நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இந்த ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அமையும். வாய்ப்புகளை நல்ல முறையாக பயன்படுத்திக்கங்க. ஸோ ஓவராலாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை வளர்க்காமல் இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.